அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் டி இந்துமதி. நான் இப்போ 2 வகையான மதர்ஸை சந்திக்கிறேன் தினமும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பால் பத்தலை, அவங்களோட நியூபார்ன் பேபிக்கு பால் பத்தலை அப்படின்னு சொல்லி ஈஸியாகவே ஒரு ஃபார்முலா ஃபீட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் செட்டில் மதர்ஸ் வந்து ஸ்ட்ரகிளிங் ஹார்ட் டு கிவ் ஐ வாண்ட் டு ஃபீட் மை பேபி எக்ஸ்க்ளூசிவ் வித் மதர்ஸ் மில்க். எனக்கு ஃபார்முலா போகிறதுக்கு இஷ்டமே இல்லை டாக்டர், நானே என் குழந்தைக்கு நான் வந்து கண்டிப்பாக ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் இது வந்து என்னை எக்ஸாஸ்ட் பண்ணுது. ஸோ ஹவு கேன் ஐ ஹேண்டில் திஸ்? ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த 2 மதர்ஸுமே நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங், தே வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் தேர் பேபி. அந்த இன்டென்ஷனில் தான் வந்து இந்த மாதிரியான தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு வருது. பட் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் மதர்ஸ்க்கு தேவையானது என்னென்னா வந்து கான்ஃபிடென்ஸ். அவங்களோட குழந்தைக்கு நல்லா பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் வந்து நம்ம சப்போர்ட்டிவாக கொடுக்க வேண்டியிருக்கும். இது பீடியாட்ரிஷியன்ஸ் நாங்கள் மட்டும் அப்படின்னு இல்லாமல் குழந்தை டெலிவரி பண்ண பிளேஸில், ஹாஸ்பிட்டலில் அவங்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஃபேமிலி, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்னு பார்த்தா த ஹஸ்பண்ட், அதாவது குழந்தையோட ஃபாதர், இந்த மதரோட மதர்லாம், இவங்க எல்லாருமே they have to support the mother to handle the baby and also feed the baby. ஓகே, இப்போ இந்த 2 மெத்தட்ஸில் எது வந்து அப்ராப்ரியேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, WHO ரெக்கமெண்டேஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் மெடிக்கலி ஆல்சோ ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் வந்து அட்வைசபிள். அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான் உணவாக கொடுக்கணும். ஓகே டாக்டர், இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க, பட் நான் கொடுக்குற தாய்ப்பால் வந்து என் குழந்தைக்கு போதுமானதாக இல்லைன்னு நினைக்கிறேன், எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? அந்த மாதிரி பட்சத்தில் குழந்தை அழுகும்போது நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குற மதர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற பால் வந்து பத்துதா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்?